பட்டாணி வெள்ளை குருமாவுக்கு தேவையான பொருள்: 100 கிராம் பச்சை பட்டாணி, 15 முந்திரி பருப்பு, 6 பச்சை மிளகாய், 1 கேரட்டு, சின்ன தக்காளி 1, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 1, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அரை மூடி தேங்காய் மூடி, அரை டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு அன்னாசி பூ, பட்டை, 3 பச்சை மிளகாய், தேங்காய் அரை மூடி, 15 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை டீஸ்பூன் கசகசா. இது அனைத்தையும் பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சி எடுத்துங்க. தாளிப்புக்கான பொருள்: சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிங்க. தக்காளியை போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் பொடிசாக நறுக்கி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிடுங்க. கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் வதக்கிட்டு பட்டாணியை ஆட் பண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளர் தண்ணி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. இந்த பச்சை பட்டாணி வெள்ளை குருமா பூரி, இடியப்பம், ஆப்பம் அனைத்துக்கும் நல்லா ருசியாக இருக்கும்.